கைஸ் இந்த ஒரு வீடியோவில் மியூசிக் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு 2 டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேனல் வியூவர் வர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதுலேருந்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கும் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டு அதை கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வேகமாக வருவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலில் நிறைய கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட சேனலில் கண்டிப்பாக வியூவர் இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். பர்டிகுலராக மியூசிக் சேனலுக்கு உங்களோட பிக்சபே ஆப்புக்குள்ளே வந்துக்கோங்க. நீங்கள் நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதை நம்ம ஹை குவாலிட்டியில் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது தம்ப்நெயிலா அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நீங்கள் நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சரை நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்ததுக்கப்புறமா ஃப்ரீ டவுன்லோடுன்னு கொடுங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ளதை கிளிக் பண்ணுவோம். கேபி உள்ளதை கிளிக் பண்ணி நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். கீழே கொடுங்க. அதாவது ஹை ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி உள்ள பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்பவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா கிளியராக இருக்கும். நல்லா ஹெச்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் உங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா. மியூசிக் சேனலுக்கு நிறைய பேருக்கு வியூஸ் வரமாட்டேங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மித்து இருக்குது. அதுக்கு இதான் ரீசன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சரை அப்படியே நீங்கள் உங்களோட தம்ப்நெயில செட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. வேறு அந்த பிக்சல்ஸில் அதுக்கப்புறம் பிக்சார்ட்ஸில் எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.